ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் புதுசு சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இது என்ன வீடியோனா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் அம்மா பற்றி வீடியோ போட்டிருந்தேன். எப்படி அம்மா டேட் தானாங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. அந்த வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க சில பேர். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி தான். நான் ரொம்ப பெரிய ஆசைலாம் படலைங்க. எனக்கு இந்த சப்போர்ட்டே போதும். எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் கிடைச்சாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்றதே நான் மறந்துட்டு வேறு எதுவும் பேசிகிட்டு இருக்கேன். என்னோட டெலிவரியோட ஸ்டோரி தான் சொல்லலாம்னு வந்திருக்கேன். எப்படின்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். எப்படின்னா அம்மா இருந்து ஒரு 2 டேஸில் என் பையன் பிறந்திருக்கான். அப்போ ஒரு எப்படி என்னோட நிலைமையை நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. நான் சந்தோஷப்படுறதா இல்லை அழுகிறதா, அம்மா இல்லைன்ற அழுகிறதா, இல்லை என் பையன் வந்துட்டான்றது சந்தோஷப்படுறதா அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படின்னா அம்மாவோட அந்த பார்ட் 2 வீடியோவில் வந்து நாத்தனா வீட்டுக்கு போனதோடு நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். நைட்லாம் அம்மா வீட்டுக்கு இங்கே நாத்தனார் வீட்டுக்கு வந்துட்டோம். மறுநாள் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எப்படின்னா ஜிஹெச்சில் தான், அங்கே தான் ஃபுல். ஆனால் ப்ரைவேட்டில் தான் நான் ஃபுல்லாக செக்கப்லாம் ஸ்கேன்லேருந்து எல்லாமே ப்ரைவேட்டில் தான் பார்த்தேன். அப்பப்போ இந்த ஜிஹெச்சுக்கு போவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நான் போயிருக்கேன். ஆனால் டெலிவரி வந்து ஜிஹெச்சில் தான் அம்மாவுமே பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலலாம் சீக்கிரமாக சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போய் எனக்கு எங்கள் ஊருக்கு நர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களாம் வந்து அவங்களும் இதை கேட்டுட்டு எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்களா, அவங்களும் பயங்கரமாக அழுதாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு அப்புறம் நான் டாக்டர்கிட்டலாம் நானே சொல்லி விட்டுட்டு வரேன். எப்படின்னா நார்மல் ஆகிறதுக்கு நான் ட்ரை பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து டாக்டர்கிட்டலாம் சொல்லி எல்லாமே இது பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பெட்டில் போய் அப்புறம் சேர்க்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து டாக்டர் வந்து தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் அட்மிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாக்டரும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, ஹார்ட் பீட் பார்த்துட்டே இருக்காங்க. சரி வெயிட் பண்ணுங்க, போய் பெட்டில் இருங்க, வலி வந்தால் வாங்க அப்படின்னே சொல்லிட்டே இருந்தாங்க. ஹார்ட் பீட் பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு 2 டேட்டு கொடுத்துருக்காங்க. நான் அது முன்னாடியே எனக்கு ஒரு டாக்டர் சொன்னாங்க, ஆனால் அதை நான் பெருசாகவே எடுத்துக்கல. அப்புறம் அப்போ இன்னொரு டாக்டர் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இருந்து ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம் என்னோட பீரியட் டேட்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது உனக்கு டபுள் டேட் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ நீ அடுத்த வாரத்தில் ஒரு டேட் இருக்குது, நீ அந்த டேட்டுக்கு வான்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு மனசே வரல. ஏன்னா எனக்கு வந்து எனக்கு தெரியுது ஒரு மாதிரி எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பெரிய குளத்துலேருந்து அன்னஞ்சிக்கு போகணும், ஏதாவது ஒன்றுனா இங்கே தான் வரணும் திருப்பியும். ஸோ அப்படின்ற போது இல்லை டாக்டர் நாங்கள் பார்த்துட்டே போகிறோம்னு அன்றைக்கி சொல்லிட்டோம். உங்களோட முடிவு தான், நீங்கள் பார்த்துட்டு போனாலும் போகலாம், நான் ஜெல்லு வைக்கிறேன், எல்லாமே ட்ரை பண்ணுறேன். ஸோ இல்லைன்னா சிசரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க டாக்டர், எதாக இருந்தாலும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் நைட்டு போய் பெட்டில் நாங்கள் போய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அத்தை எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. அப்புறம் அத்தை மாமாலாம் அங்கே போயிட்டாங்க. மாமா தம்பி எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. என் ஹஸ்பண்ட் எல்லாருமே, அத்தையும் எங்களோட நாத்தனார் தான் இருந்தாங்க. இருந்துட்டு அப்புறம் காலைல ஒரு 4 மணி இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் அந்த பனிக்கூடம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து உடஞ்சிருச்சு எனக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் எங்கள் அண்ணி தான் போய் டாக்டர்கிட்ட போய் சொன்னாங்க. சொன்னதுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது இப்போலாம் ஒன்றும் தெரியல, ஸோ நாங்கள் ஜெல்லு வைக்கிறோம், ஊசி போகிறோம், எல்லாமே ட்ரை பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து வலி சரியான அப்போ தான் தெரியுது பிரசவ வலினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி ஒரு வலி விட்டு வலி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் 4 மணிலேருந்து அவங்க ஜெல்லு வச்சதுலேருந்து எனக்கு சரியான வலி தான். நான் கூட எனக்கு நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு தான் இருந்தேன். அப்புறம் காலைல ஒரு 10 மணி வரைக்கும் அந்த வலியை தாங்கிட்டே தான் இருந்தேன். ஸோ எங்கள் அம்மா இருந்து அந்த இடத்த என்னை எப்படி பார்த்துருப்பாங்களோ அதே மாதிரி எங்கள் அத்தை எங்கள் அண்ணியும்
ஒரு இடத்துல கூட இது பண்ணலை, என்னை தளர விடலை. ஸோ என்னை அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. நான் அதை எங்களுக்குள்ள 1000 மனஸ்தாபம் இருக்கலாம். ஸோ அதுக்காக ஆனால் அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க 2 பேருமே. எங்கள் அம்மா இருந்த அந்த இடத்துல எப்படி என்னை பார்த்துக்குமோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு வழி வேற, இந்த பக்கம் எங்கள் அம்மா இல்லைன்றது. அவங்க 1000 தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாலும் எங்கள் அம்மா இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தப்ப இல்லை, கர்ப்பப்பை வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ஆனால் வந்து ரொம்ப உள்ளே இருக்குது. ஸோ நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், இவ வலி தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் ஆனாலும் ஆகிடும். ஸோ எதுவுமே சொல்ல முடியாது, அதனால் நீங்கள் சிசரிங்க போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் பயம். நான் வந்து வெளில சொல்கிறேன் எங்கள் அத்தை அண்ணிட்டெல்லாம், என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு அவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்ணுறது, அவங்க போய் ரெடி ஆகும்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே எங்கிட்ட ஒரு பக்கம் ஊசி குத்துறாங்க, தோட கட்டுறாங்க, செய்யணும் எல்லாமே. ஒரு 10 நிமிஷத்தில் அப்படி டோட்டலாக மாறிட்டேன். அந்த சிசரிங் இதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் ஒரு 6 பிள்ளைங்களும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டாங்க. எப்படின்னா எங்கள் அம்மா வீட்டு சைடு எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி, எங்கள் அப்பா, எங்கள் அக்காலாம் இருந்தாங்க. யாராலுமே வர முடியல, ஏன்னா அம்மா இருந்த மறுநாள். ஸோ எப்படி வர முடியும், மறுநாளில் அதுக்கு 3ஆவது நாள் 3 நாளும் அண்ணனும் வர முடியாது, யாருமே வெளியில் போகக்கூடாது. ஸோ அதனால் யாருமே வர முடியல. வரணுன்னா வந்திருக்கலாமோ என்னமோ தெரியல, ஆனால் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எதுக்குமே வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசவ வார்டுக்குள்ளே போகும்போது நான் எங்கள் அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு நார்மல் மட்டும் ஆகவே கூடாது, எனக்கு சிசரிங் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வலி இல்லாமல் குழந்தை எடுத்துருவாங்கல்ல. ஸோ அது வந்து எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு இது கேட்டுக்கிட்டே இருந்த ஒன்று. அது வந்து அது வந்து அப்படியே நடக்க போகுதுன்ற போது எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் சிசரிங் தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அதை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. அதுக்கப்புறம் தான் அந்த சிசரிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சதுக்கப்புறம், ஐயோ நார்மல் தான் ஆகணும், நம்மளுக்கு சிசரிங்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, நம்ம குழந்தை எப்படியா இருந்தாலும் எடுத்தாகணும். ஸோ நமக்கு குழந்தைக்கு எதுவுமே ஆகாமல் நல்லபடியாக பிறக்கணும், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு பண்ணாங்க, செகண்ட் எனக்கு போகிறாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே. எனக்கு அதெல்லாம் சுற்றி பார்க்கும்போது என்னமோ புது உலகத்துக்கு என்னைய மட்டும் கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாரும் அப்படியே கவர் பண்ணி ஒரு மாதிரி அன்னைக்கு தான் பார்க்குறேன், ஐயோ நம்ம அப்போ சிசரிங் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசரிங் பண்ணும்போது எனக்கு நேச்சுரலாக என்ன அவங்க எனக்கு இதுக்கு கீழே மட்டும்தான் எதுவுமே இல்லை. பட் வந்து நான் முழிச்சிருக்கேன், என்கிட்ட பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் வந்து அவங்க அறுக்கிறதுலேருந்து குழந்தைய எடுக்கிற வரையும் எனக்கு தெரியுது. அப்போ எடுத்ததுமே என் பையன் கத்துனா பாருங்க, ஐயோ அவ்வளோ ஹாப்பிங்க. ஆனால் வந்து என்னால் இது பண்ண முடியல, இது இல்லாமல் எனக்கு மூச்சு விட முடியல, ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் ஹாப்பி வேறு இருந்தாலும் அப்புறம் வந்து குழந்தைய பிறந்ததுமே என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான்னு சொன்னாங்களா. ஸோ அப்போ எனக்கு சரியான ஹாப்பி. நான் ஆசைப்பட்டது எனக்கு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டது. ஸோ எனக்கு பையனே பிறந்தனால நான் ஒரு மாதிரி திக்குமுக்கு ஆடிட்டேன் அந்த டைமில். எனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, இப்போ பையன் பாருங்க அப்படின்னு, என்னால் பார்க்கவும் முடியல. ஆனால் நான் அவன் காலை மட்டும் பார்த்தேன். அவன் ஃபஸ்ட்டு அவன் காலை தான் பார்த்தேன். காலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்ன பண்ணுற நீ, உனக்கு ஹாப்பியே இல்லையா அப்படின்னு சொல்லி. ஐயோ எனக்கு ஹாப்பி இல்லையா, நான் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்றது வந்து இந்த உலகத்தில் யாருமே என்னை விட சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். கஷ்டம்தான், எப்படின்னா எங்கள் அம்மாவை இழந்து ஒரு 3 நாளில் வந்து என் பையனை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஏக்கம், கஷ்டம் எல்லாமே இருந்துச்சு. எப்படிங்க அதெல்லாம் இப்பயே என்னால் மறக்க முடியல. அந்த ஒரு 3 டேஸில் எப்படி மறந்துருப்பேன், இருந்திருக்காது.
அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி டைல்லாம் போட்டு ஒரு சைடில் வந்து வச்சுட்டாங்க. அவங்க தான் என்னை ரூமுக்கே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா என் பிள்ளைய பார்க்கணும், எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் பிள்ளைய வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. என்னை வாடகை கொண்டுட்டு போயிடுவாங்க. குழந்தைய வந்து எங்களோட அண்ணி அத்தை எல்லாரும் வெளில இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஆனால்